எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே ஏதேதோ செய்கிறேன். கேபின்ல டாக்டரை பார்க்கலான்னு வந்தா டாக்டர் இல்ல போல எடுத்துக்கே. எல்லாம் வெளியில சந்தோஷமா இருக்கீங்க, அது கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் சந்தோஷமா இருங்க. என்ன அந்த குழந்தை உயிரோட வந்துருச்சுன்னு எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்கல்ல, அந்த குழந்தைக்கு ஆயுஸ் கேட்டிதான்ப்பா. ஆனா அது கூடிய சீக்கிரத்துல போயிரும் நினைக்கவே இல்லையே நீங்களா. கவலைப்படாதீங்க, அந்த குழந்தை இப்போதைக்கு வேணும் சந்தோஷமா இருங்க. நீங்களா அதுக்கப்புறம் சந்தோஷமா இருப்பீங்களான்னு கேட்டா இல்லதான். எங்க அடிச்சா எங்க வலிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏதோ குழந்தை உயிரோட இருக்குன்னு இப்ப சந்தோஷமா இருங்கப்பா. உங்க சந்தோஷத்தை நான் பாழாக்க மாட்டேன். ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏன் சந்தோஷத்தை நீங்க பாழாக்க கூடாது. உங்க சந்தோஷத்தை அப்படியே பாழாக்க போறேன் கொஞ்ச நேரத்துலதான். பாவம் என்ன பண்றது, நீங்க எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்க. நீங்க சந்தோஷமா இருந்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குதே. நான் நினைச்சதை நடத்தாம விட மாட்டேன். இது குழந்தையா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும், ஆனா நான் நினைச்சதை நடத்தாம விட மாட்டேன். எப்படியும் அந்த ஹாப்பினஸ் இன்னும் கொஞ்ச நேரத்துல இல்ல, அந்த கொஞ்ச நேரத்துல நானே பாத்துக்கிறேன். நான் நினைச்சதை நடத்தியே காட்டுவேன். இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு நீங்க சந்தோஷமா இருங்க. நான் எப்போதுமே அடுத்தவங்க சந்தோஷத்தை பாழாக்க மாட்டேன். அதே மாதிரி ஏன் சந்தோஷத்தை யாருக்காகியும் விட்டு தர மாட்டேன். என்ன நர்ஸ் யாரையுமே காண, போய் டாக்டரை பாத்துட்டு வருவோம். நம்ம என்ன ஏதுன்னு கேட்டாதான் அடுத்த நிமிஷம் நம்ம சந்தோஷமாக முடியும். இதுக்கு மேலே வாயை முடிட்டு நம்ம சும்மா நின்றுட்டு இருந்தோம் அப்புறம் வேலைக்கே ஆகாது. என்ன பண்ண முடியும் நான் காட்டுறேன் கதிர் உனக்கு. நீயும் ஒரு டாக்டர் தான், உனக்கும் இப்படி வந்து திட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பா கோவம் வந்திருக்கும். ஏன் ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னையே நீ திட்டுறியா? என்னையே திட்டிட்டு நீ பாட்டுக்கு போவோம் சும்மா விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கியோ? நான் தான் தப்பு பண்ணிருப்பேன் எதுவும் யாருக்கும் என் தோணாம இருக்கு. அவ்வளோ முட்டாளா இருக்கீங்க நீங்களாம். உங்க யாருக்கும் கண்டுபிடிக்க முடியல இதெல்லாம் நான் தான் பண்றேன்னு சொல்லிட்டு அவ்வளோ முட்டாளா இருக்கீங்க நீங்களாம். பரவாயில்ல விடுங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மூலன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஹாய் ஹலோ, நீங்க யாரு? டாக்டரை பார்க்க முடியுமா? ஐயோ சாரி, அவங்க கொஞ்சம் பிஸியா இருக்காங்க. என்னாச்சுன்னு சொல்லுங்க, நான் பாக்குறேன். இல்ல டாக்டரை பார்க்க தான் வந்திருக்கேன். கோல்டு இந்த மாதிரி ஏதாவதா? இல்ல மேம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, டாக்டரை பார்க்கணும் அவ்வளவுதான். எதுக்கு டாக்டரை பாக்குறீங்கன்னு சொன்னாதான் என்னால எழுதி டாக்டர் கிட்ட போய் சொல்ல முடியும். பேஷண்ட் வெளில வெயிட் பண்ணுங்க, உள்ளார வரக்கூடாது. ஐயோ இல்ல, நானும் ஒரு டாக்டர் தான். நீங்க எஸ்ஹெச்ஓட ஹாஸ்பிடல் டாக்டர் தானே? ஆமா, அந்த ஹாஸ்பிடலோட டாக்டர் தான். ஓ மேம், நீங்க எங்க மேம் இங்க? எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க, அதை பாக்குறதுக்காக தான். மேம் பேரு மேம்? இல்ல டாக்டர் கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனாலதான் கொஞ்சம் அர்ஜென்ட், அதனாலதான். அப்படியே மேம் உங்க பேர் சொல்லி சொல்றேன் மேம். ஓகே கொஞ்சம் சீக்கிரம். ஓகே மேம், கண்டிப்பா சொல்லிடுறேன் மேம். சரி ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்துல டாக்டர் வந்துருவாங்க. என்னன்னு நான் கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சுக்கிறேன். ஹலோ மேம், நீங்க எதுக்கீங்க மேம்? இல்ல மேம் அன்னைக்கே சொன்னல, எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட் இங்க அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்களுக்கு ஸ்டார்டிங் வந்து நான் தான் மேம் பாத்துட்டு இருந்தேன், அதான் கொஞ்சம் பார்க்கலான்னு வந்தேன் மேம். அப்புறம் எதுக்கு மேம் இந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க? இல்ல நான் கொஞ்சம் எமர்ஜென்சியா வெளியில போயிருந்தேன், அதனால தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மேம். மேம் அவங்க பேரு மேம்? மேம் அவங்க பேரு கௌசல்யா. ஓ கௌசல்யா பேஷண்டா? ஆமா மேம், பிரெக்னன்சி இஷ்யூ தான். ஓ அப்படியே மேம், அவங்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு மேம். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் மேம். மேம் ஓகே மேம், ஸ்டார்டிங் வந்து பார்த்தேன்னு சொல்றீங்களா மேம்? ஆமா ஸ்டார்டிங் வந்து நான் தான் பாக்குறேன். அப்புறம் ஏன் மேம் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. அது ஏன் மேல தப்பு இல்லை, என் ஹாஸ்பிட்டல் மேலதான் தப்பு. கொஞ்சம் அது வந்து வேற டாக்டர் ஏதோ எமர்ஜென்சில இருந்தாங்கன்னு அப்படி பண்ணிட்டாங்க. டைம் வேற எங்க அம்மா கொஞ்சம் முடியாம இருந்தாங்களா, அதான் ஊருக்கு போயிட்டோம். அந்த டைம்ல வேற டாக்டர் தான் வச்சிருந்தோம், வேற டாக்டர் தான் அவங்களுக்கு பார்த்தாங்க, அதான் கொஞ்சம் இஷ்யூ ஆயிடுச்சு மேம். கொஞ்சம் நல்ல டாக்டரா பார்த்து வச்சிருக்கலாம்ல மேம். அவங்களுக்கு எவ்வளவு இஷ்யூ இப்ப வந்திருக்கு தெரியுமா மேம்? ஐயோ சாரி மேம், அவங்கள வேலையை விட்டே தூக்கியாச்சு மேம். இப்ப அவங்க ஓகே தானே மேம்? கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க மேம். மேம் நான் கொஞ்சம் பார்க்கலாமா? உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கணும். எங்கனால முடிஞ்ச அளவுக்கு நாங்க காப்பாத்திடுவோம்னு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு மேம். அப்படியே மேம், நீ காப்பாத்தவே கூடாது, எப்படி காப்பாத்துறேன்னு நானும் பாக்குறேன். ஓகே மேம், அவங்கள பார்க்கலாம். பட் அவங்களோட ரிலேட்டிவ் கிட்ட கொஞ்சம் கேட்டுக்கோங்களே மேம். ஓகே மேம், நான் கண்டிப்பா கேட்டுக்கிறேன் மேம். அவங்க ஓகேன்னு சொன்னதே என்னால உள்ள விட முடியும். ஓகேவா? ஓகே மேம், கண்டிப்பா தெரிஞ்சவங்க தான் மேம், அதனால ஓகே தான் சொல்லுவாங்க. நான் எதுக்கும் உங்களுக்காக போய் கேட்டுக்கிறேன் மேம். ஓகே நீங்க போய் கேட்டு வாங்க, நான் அதுக்கப்புறம் போய்க்கிறேன். ஓகே மேம், யாரையும் உள்ளார விட மாட்டா போல, யார்ட்டையும் கேட்காம பாத்துக்கிறேன். உள்ளார மட்டும் வந்துட்டேன், அவ்வளவுதான். காப்பாத்திருவீங்களா? எப்படி காப்பாத்துறீங்கன்னு நானும் பாக்குறேன். உங்களால காப்பாத்தவே முடியாது, என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ஓகே மேம், எனக்கு கொஞ்சம் பேஷண்ட் இருக்காங்க, நான் பாத்துட்டு வந்தாரு, நீங்க போய் கேட்டு வாங்க மேம். ஓகே மேம், நான் போய் கேட்டுக்கிறேன் மேம். அவங்க வெளியில தான் நிக்கிறாங்க, நீங்க கேட்டுட்டு சொல்லுங்க, நானும் போய் ஒரு டைம் கேட்டுக்கிறேன். ஓகே மேம், கேட்டுட்டு சொல்றேன் மேம். இல்ல சீக்கிரம் வர சொன்னீங்க, அந்த பேஷண்ட பாக்குறதுக்கே இவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணீங்களா எங்க ஹாஸ்பிட்டல்னால தானே, அதனாலதான் கொஞ்சம் பாக்கலான்னு. ஓ அப்படியே மேம், வேற எந்த டாக்டரையும் உள்ளார விட மாட்டோம், அதான் கேட்டோம். நீங்க அவங்க கிட்ட கேட்டுட்டு சரின்னு சொல்லிட்டாங்கன்னு எனக்கு ஓகே தான் மேம். ஏன்னா அவங்க ரிலேட்டிவ் சொன்னாதான் மேம் நானே உள்ளார விட முடியலன்னா ஹாஸ்பிட்டல் அவ்வளவுதான் மேம். ஓகே மேம், அதெல்லாம் எனக்கு தெரியும் மேம். சரி மேம், நீங்க பாருங்க, இப்ப வந்தனே உங்ககிட்ட கேட்பாங்க, அப்ப சொல்லுங்க, நான் போய் கேட்டுக்கிறேன் மேம். தாராளமா மேம். ஓகே மேம், இப்ப எப்படி போய் கேக்குறேன்னு மட்டும் பாரு. இப்ப வந்து எப்படி கேக்குறேன்றத மட்டும் பாரு, அவ்வளவு சீக்கிரம்ல எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஹாய், நீங்க தான் கௌசல்யாவோட ஃபேமிலியா? ஆமா, நீங்க? நானும் ஒரு டாக்டர் தான். ஓ அப்படியே மேம், ஓகே மேம். மேம் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? காயத்ரி டாக்டர் தான் என்ன வர சொன்னாங்க. மேம் எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல கௌசல்யா கொஞ்சம் சீரியஸ்னாங்க, அதுல கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் அதான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. ஓ அப்படியா மேம்? அவங்க தான் உங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்க சொன்னாங்க, அதனால தான் வந்து கேக்குறேன். நான் அவங்கள பார்க்கலாம் தானே? டாக்டர் நீங்க ஸ்பெஷலிஸ்ட் நீங்களா? பார்க்கலாம் டாக்டர். அவளுக்கு ஒண்ணும் இல்ல தானே டாக்டர்? இல்ல, நான் 1/2 ஹவர்ல கண்ண முடிக்கறாங்களா இல்லையான்னு அப்படி பார்க்கிறதுக்காக தான். உள்ள பண்ணாதான் கொஞ்சம் பார்க்க முடியாது. டாக்டர் கூப்பிட்டுருந்தாங்க, சரி எதுக்கும் உங்ககிட்ட கேட்டுக்க சொன்னாங்க, அதான் வந்து கேக்குறேன்.
டேய் கதிர் வேற டாக்டர் இல்ல அவங்க தான் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்றாங்க அதனால ஓகே தான்டா. எப்படி பேசுறான் பாரு. தங்கச்சிக்குனா துடிப்பான்ல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லன்னு நினைக்கிறேன். இல்ல டாக்டர் கொஞ்சம் அவனா கொஞ்சம் முக்கியம் அதனால தான் கேக்குறோம். ஓகே தான் டாக்டர். இல்ல அந்த டாக்டர் வந்து ஓகேவான்னு கேட்பாங்க. உங்களுக்கு ஓகேனா ஓகே சொல்லுங்க. இல்ல டாக்டர் எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவன் நல்லா வந்தா மட்டும் போதும் டாக்டர். கண்டிப்பா நான் போய் பார்த்துட்டு என்ன ஏதுன்னு சொல்றேன். சரி ஓகே டாக்டர் அவங்க வந்து கேட்டாங்கன்னா ஓகே சொல்லிடுறேன். ஓகேங்க. ஹாய் டாக்டர் வந்து பேசினாங்களா? ஆமா டாக்டர் இப்பதான் வந்து பேசிட்டு போனாங்க. டாக்டர் அவங்க ஸ்பெஷலிஸ்டா? ஆமா உங்களுக்கு தெரியாதா? இல்ல டாக்டர் தெரியும். ஒரு டாக்டரை பத்தி டாக்டருக்கு தானே தெரியும் அதனால தான் கேட்டேன் டாக்டர். ஆமா அவங்க கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் தான். உங்களுக்கு ஓகே தானே? ஓகே டாக்டர். இல்ல நான் இன்னொரு டைம் கேட்டுக்கிறேன். உங்களுக்கு ஓகே தானே? கடைசில ஏமல பழிய போட்டுற கூடாது. ஐயோ டாக்டர் இல்ல ஓகே தான். அவன் நல்லா இருந்தா மட்டும் போதும் டாக்டர். சரி ஓகேங்க. சரி நான் பார்த்துட்டு 1/2 hourல சொல்றேன். ஓகே டாக்டர். என்னடா டக்குன்னு ஓகே சொல்லிட்ட. இந்த ஹாஸ்பிட்டல் பத்தி நல்லாவே தெரியும். பெர்மிஷன் இல்லாம எந்த டாக்டரையும் உள்ளாட விட மாட்டாங்கடா. அதே மாதிரி நம்ம கௌசிக்கு பார்த்த டாக்டரும் நல்லவங்க தான். விசாரிச்சிட்டேன்டா. டே அந்த டாக்டர் மாதிரி வந்துட போதுடா. இல்ல அவ்வளவு சீக்கிரம் இவங்க விட மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலை பத்தி நல்லா விசாரிச்சிட்டேன்டா. நான் ஒண்ணுக்கு 10 டைம் விசாரிச்சுட்டு தான் இது பண்றேன். இதெல்லாம் எப்படா பண்ண? நான் கௌசிக்கு ஆபரேஷன் சொல்லும் போதே விசாரிச்சிட்டேன்டா. சரி ஓகே இப்ப அந்த டாக்டர் என்னதான் பண்றது? பாத்துக்கலாம். கௌசி மட்டும் சரியாயி வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்ன குழந்தை அழுந்துகிட்டே இருக்கு. அம்மாவை எப்பதான்டா பாக்கும்? டே எப்படியும் 1/2 hourல தெரிஞ்சிடும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே அவன் நல்லபடியா எந்திரிச்சு வந்துருவான். எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாவே இருக்கு. விஷயத்த எப்படா ஸ்ரீகிட்டயோ ஆதிராக்கிட்டயோ சொல்றது? நீ வேற எந்த விஷயமும் சொல்ல வேணாம். அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு மட்டும் சொல்ல போதும். ஓகே அது கௌசியே வந்து சொல்லட்டுமே. சரி ஓகே கௌசி எந்திரிச்சு வந்துருவான்னு நம்பிக்கை இருக்கு. அதனால அவளே வந்து சொல்லட்டும். டே ஆமா நீ ஏன் குழந்தைய தூக்கலனும்? இல்ல நாங்க ஸ்டார்டிங்கே பேசின மாதிரி தான். 2 பேருமே சேர்ந்துதான் அந்த குழந்தைய நாங்க கையில வாங்குவோம்டா. பேசியே வச்சிருக்கோம்டா. அதுக்கு முன்னாடி நான் குழந்தைய கையில வாங்க மாட்டேன். அவ எந்திரிச்சு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த குழந்தைய தூக்குவோம்டா. கூடிய சீக்கிரத்துல நீயும் என் தங்கச்சியை தூக்க போறீங்க குழந்தைய. எனக்கும் நம்பிக்கை இருக்கு. நாங்க 2 பேரும் சேர்ந்துதான் அந்த குழந்தைய தூக்குவோம். நாங்க என்ன ஆசைப்பட்டோமோ அதுதான் நடக்கும். அதனால நான் 1/2 hourல தெரிஞ்சிரும்ல. தெரிஞ்சதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குழந்தைய தூக்குறோம். ஓகே உன்னோட விருப்பம் தான் எங்களோட விருப்பம். நான் கூட பாப்பா மேல கோவமா இருக்கியோன்னு நினைச்சேன். நான் ஏன் கோவமா இருக்க போறேன்? இல்ல கௌசி மயக்கத்துல இருக்காளா இது காரணம் பாப்பா நினைச்சுக்கிட்டேனா நீ? அப்படியெல்லாம் இல்ல. எனக்கு 2 பேருமே முக்கியம் தான். ஃபர்ஸ்ட் கௌசி அதுக்கப்புறம் பாப்பா. பாப்பா அப்பயும் ஸ்டார்டிங் கௌசி தால? ஆமா முதல்ல எனக்கு அவதான் குழந்தை. அதுக்கப்புறம் தான் இந்த குழந்தை. அதனால எனக்கு 2 பேருமே முக்கியம் தான். நீ ஆசைப்பட்ட மாதிரி நீயும் வைஃபும் குழந்தைய சேர்ந்து தூக்குவீங்கடா. அது நடக்கும். நாங்க எல்லாரும் பார்த்தா அது சந்தோஷப்படுவோம். டே உனக்கு டயர்டா இருக்க போது நீ வீட்டுக்கு போ. ஏன்டா நீ வேற நீயும் நிஷாந்தும் நேத்துல இருந்து இருக்கீங்க. உங்களுக்கே டயர்டால எனக்கு எப்படா இருக்கும்? அதெல்லாம் நீ இன்னும் சாப்பிட வேற செய்யல. அவனாச்சும் ஏதோ கொஞ்சம் சாப்பிட்டா. அவனை போய் வாங்கிட்டு வர சொல்லிருக்க. மரியாதையா சாப்பிடுற. இல்ல கௌசி எந்திரிச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். நீ என்ன லூஸ் அவ எந்திரிச்சு வந்தோடனே நீ பாக்கணும்ல. அதுக்கு சத்து இருக்கணும். அப்ப சாப்பிட்டா தானே சத்து இருக்கும். நீ ஏன் ஒரு டாக்டர் உனக்கே புரிய வேணாமா? நான் ஒரு டாக்டர். எனக்கு சத்து இல்லாம இருக்குமாடா? மரியாதையா நீ சாப்பிடுற. அவனை வாங்கிட்டு வர சொல்லிருக்க. நீ சாப்பிடுற. ஆனா தங்கச்சிமா எந்திரிச்சு நான் கண்டிப்பா சொல்லி கொடுத்துருவேன். அவன் சாப்பிட வேறன்ட்டு. அப்புறம் நீ தான் திட்டு வாங்க போற. கௌசி நான் 1/2 hour தானே இருக்கு. கௌசி எந்திரிச்சிருவா. அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன். ஓகேடா ஒரு டீ காஃபியாவது குடிடா. டே அதெல்லாம் எதுவும் வேணா. எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பாத்துக்கிறேன். டே அதுக்குன்னு பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க நேத்துல இருந்து. அவ உள்ளார போனதுல இருந்து எனக்கு பயமா தான் இருக்கு. அவ எந்திரிச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணி எல்லாமே பாத்துக்கிறேன். சரி ஓகேப்பா. வைஃப் மேல அவ்வளவு பாசம். சார் உங்களுக்குள்ள காவியம் மேல பாசம் இல்லையா? நமக்கு அந்த பாசம் இல்லப்பா. பாக்குறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நான் பாக்குறேன்டா. அதுக்கப்புறம் பாசம் இருக்கா இல்லையா நானும் பாக்குறேன். அதுக்கப்புறம் நானா தான் இருப்பேன். நான் பாக்குறேன். நீயாவா இருக்கியா இல்ல காவியாவா இருக்கியான்னு. ரொம்ப கிண்டல் பண்ணாது சரியா? சார் சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டா எங்களுக்கு எல்லாம் ஜாலி தான். ஆமாண்டா எனக்கு குளிக்குள்ளார தள்ளுறதுன்னா உங்களுக்கு எல்லாம் ஹாப்பி தான். இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தேன் என் காவியா கிட்ட சொல்லி கொடுத்துருவேன். சரி ஓகே. நீ உன் வைஃப் என்ன இந்த டாபிக் உள்ள வரக்கூடாது. நீ உன் வைஃபை தான் இப்ப நினைக்கணும். என் வைஃப் எந்திரிச்சு வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்குடா. சரி அந்த நம்பிக்கையோட இருக்கணும்டா. என் பக்கம் திரும்ப கூடாதுடா. என் பக்கம் திரும்பிட்டேன்னு வையே நீ போய் காவியா கிட்ட போட்டு கொடுத்துருவா. அதுக்கப்புறம் நான் தான் அடி வாங்கணும் அவகிட்ட இருந்து. அப்போ இன்னைக்கு அதையே அடி வாங்க போறான். சேர்த்து உன்னையும் தங்கச்சிக்கிட்ட அடி வாங்க விடுவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லப்பா. என்னெல்லாம் அடிக்க மாட்டப்பா. அவ இருக்க தயாரில என்னெல்லாம் அடிக்க மாட்டாப்பா. பாக்குற அடிக்கிறாளா அடிக்க மாட்டேங்கிறாளான்னு. பாக்கலாமே. மேம் ஓகே தானே? இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? மேம் இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். கண்ணை முழிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் மேம். சரி ஓகே மேம். உங்களை அந்த பேஷண்ட் கூப்பிட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் மேம். இல்ல எப்படி விட்டுட்டு போறது? ஐயோ மேம் நீங்க கவலைப்படாதீங்க. நானும் ஒரு டாக்டர் தான். கண்ணு முழிச்சாங்கன்னா உடனே உங்ககிட்ட சொல்றேன். இந்த பேஷண்ட் வேற வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மேம். சரி ஓகே. அவங்க கண்ணு முழிச்சாங்கன்னா கொஞ்சம் சொல்லிருங்க மேம். ஓகே மேம். கண்ணு முழிச்சா சொல்லிடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல கண்ணு முழிக்கிறேன்னு வந்து சொல்லுங்க மேம். மேம் பாத்துக்கிறேன். தெரிஞ்ச பேஷண்ட் தான் மேம். பத்திரமா பாத்துக்கிறேன் போங்க மேம். உங்ககிட்ட சொல்லிட்டு போறேன். அதனால தான் நர்ஸையும் அனுப்பிச்சல மேம். கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஓகே மேம். கண்டிப்பா பாத்துக்கிறேன் போங்க. இன்னும் குழந்தைய கூட நீ பாக்கல போல. எப்படி பாப்பா? கடைசி வரைக்கும் நீ பார்க்கவே மாட்டே. உன் குழந்தைய பார்க்க வச்சாதானே பார்க்கவே வைக்க மாட்டே. என்னடா உன் குழந்தை உயிரோட வந்துருச்சுன்னு நினைச்சேன். ஆனா நீ உயிரோட வர மாட்டியே. உன்னால உன் குழந்தைய கூட பார்க்க முடியாம செத்து போற. என்ன பண்றது? எல்லாத்துக்கும் காரணம் அந்த குழந்தை மட்டும்தான். கவலைப்படாத. உன்னை சாகடிச்சுட்டு அந்த குழந்தையும் சாகடிச்சிடலாம். பாவம் புருஷன் தான் ரொம்ப வருத்தப்பட போறான். என்ன பண்றது? நீ ஹாஸ்பிட்டல் வராம இருந்திருந்தா இந்த நிலைமை வந்திருக்குமா? இப்ப பாரு நீ ஹாஸ்பிட்டல் வந்து இப்படி கிடக்குற. நான்
பேசுறதுல உனக்கு கேக்குதா? கேக்குமே. காதுல நல்லா வாங்கிக்கோ நான் இப்ப பேசுறத. என்ன பண்றது நேரம். கடவுள் பத்தி அவனுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு. கொஞ்சம் கொஞ்சமா உயிர் எடுக்க போறான். மொத்தமா எடுத்துட்டோன்னு வையே என் மேல சந்தேகம் வந்துரும். மொத்தமா உயிர் போயிடுச்சுன்னு வையே என் மேல சந்தேகம் வந்துரும். கொஞ்சம் கொஞ்சமா போக வைப்பேன். யாருக்கும் தெரியாம உயிர் போக போகுது. உன் புருஷன் அழுகிறத நான் உட்காந்து பொறுமையா ரசிக்க போறேன். நரக வேதனை உனக்கு காட்டுறேன் என்னன்ட்டு. உனக்கும் காட்டுறேன், உன் புருஷனுக்கும் நரகனோ என்னன்னு காட்டுறேன் பாரு. கொஞ்சம் கொஞ்சமா உயிர் போகும். அதை பார்த்து நான் ரசிக்க போறேன். அதுக்கப்புறம் உன் உயிர் போயிடுச்சுன்னு சொன்ன உடனே வையே உன் குழந்தை உயிரவும் சேர்த்து எடுத்துருவேன். அதுக்கப்புறம் உன் புருஷன் மட்டும் வாழ்ந்து என்ன பண்ண போறான்? கவலைப்படாத, அவனையும் உன் கூடயே வச்சிடலாம். அவன் உயிரையும் எடுத்துறேன். அப்புறம் 3 பேரும் நரக வேதனையை அனுபவிச்சுட்டு போயிட்டு மேல போயிட்டு சந்தோஷமா இருங்க. நீ மட்டும் போறன்னு கவலைப்படாத, உன் புருஷனும் உன் கூடயே வந்துருவான். அப்புறம் உன் குழந்தையும் உன் கூடயே வரப்போதுனால சந்தோஷமா இருங்க. யாருக்காச்சும் குழந்தை புருஷன் நீ 3 பேரும் ஒரே நாள்ல சாவ போறீங்க. இந்த குடுப்பனால உன் குடும்பத்துக்கு வருமா? ஏன்னா புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த மாதிரி வரம் கிடைச்சதுக்குலாம் நீ புண்ணியம் பண்ணிருக்கணும். என்ன சந்தோஷமா போயிட்டு வா. உன் புருஷனும் உன் கூடயே வந்துருவான். உன் புருஷனும் உன் கூடயே வந்துருவான். அச்சச்சோ, கண்ணுல இருந்து கண்ணீர் வருது போல. நல்லா அழுந்துரு இப்பவே. இதுதான் உன் கண்ணுல இருந்து வர கடைசி கண்ணீரா இருக்கும். என்னாச்சு? தலையே சுத்துதடா. வேற தண்ணி வாங்கிட்டு வர சொல்றேன். அதெல்லாம் இல்ல, அவளுக்கு ஏதோ ஆகுற மாதிரி மனசெல்லாம் படப்படன்னு இருக்குடா. ஏன்டா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்கா? சாப்பிடாதனால மனசு படப்படன்னு இருக்கும். இல்ல, மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு அடிக்குதுடா. அவளுக்கு ஒன்னும் ஆக கூடாது. மனசெல்லாம் ஒரு மாதிரி படப்படன்னு இருக்குடா. அவளுக்கு ஒன்னும் ஆகாதுல. அவளுக்கு ஏதோ ஆகுற மாதிரியே இருக்குடா. நீ அதையே நினைச்சிட்டு இருக்கனால அப்படி தோணுதுன்னு நினைக்கிறேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்லடா, மனசுல ஒரு மாதிரி இருக்குடா. அவளுக்கு ஏதோ ஆகுற மாதிரியே இருக்குடா. நான் வேணா அவளை போய் பாத்துட்டு வரட்டுமா? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா. அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. டைம் பக்கத்துல வரும்போது உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ண, டாக்டர் வந்து நல்ல செய்தி தான் சொல்லுவாங்க. இல்லடா, மனசுல ரொம்ப ஒரு மாதிரி இருக்குடா. நீ தண்ணி குடி. இந்த தண்ணி குடுறா. அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ கொஞ்சமாச்சும் கூட படப்படன்னு இருக்குன்னு சொல்றல, கொஞ்சமாச்சும் குடிடா. நீ எதுவும் சாப்பிடாதனாலதான் படப்படன்னு வருதுன்னு நினைக்கிற. தண்ணியே குடிடா. சொன்னது கேள்றா. இல்ல, அவளுக்கு ஒன்னும் ஆகாதுலடா. அவளுக்கு ஒன்னும் ஆகாதுடா. இல்லடா, எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. அவளுக்கு ஏதோ ஆகுற மாதிரியே இருக்குடா. அதெல்லாம் அவளுக்கு ஒன்னும் ஆக கூடாது. எந்திரிச்சு வந்து கதிரன்னு கூப்பிடறாள் இல்லையான்னு பாரு. எந்திரிச்சு வந்து உனக்கு ஒன்னும் ஆக கூடாதுடி. நீ இல்லன்னா நானும் இல்லடி. அச்சச்சோ, சீக்கிரமா செத்து போயிரு. உன் புருஷனும் உன் கூடயே வந்துருவான். இதுக்கு மேலதான் நான் உன் உயிரே எடுக்க போறேன். அதுக்குள்ள என்னமா கண்ணுல இருந்து கண்ணீர் வருது? அதெல்லாம் வரலாமா? விஷயம் சாவ போறான்னு சொல்லிட்டாலே போதுமே உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வருது. இவ்வளவு பாசம் போல உன் புருஷன் மேல. சரி விட, அவனையும் உன் கூடயே அமுச்சு விட்டுறலாம். அழுகாது, அவ்வளவு சீக்கிரம் உன் உயிரெல்லாம் போயிடாது. கொஞ்சம் கொஞ்சமா நரக வேதனையில உன்னை வச்சு சாவடிக்கிறேன். புருஷன் உன் கூடயே வந்துருவா. சரிடா, நீங்க இரு, நான் போய் நிஷாந்து கூட்டிட்டு வரேன். அழுந்துகிட்டே இருக்காத, நான் இப்ப வந்துடுறேன். வாழா வாழ்வே அடி நீதானமா, மூச்சு காத்தும் பேர் சொல்லாதா, தூண்டில் மீனா நான் தினம் சாகுறேன்.